அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. துருன்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க மற்றவங்கிட்ட பேசும்போது தைரியமாக பேசுவாங்க. அதே நேரத்தில் மற்றவங்கிட்ட பழகும்போது இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, படித்தவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. அதனால் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவலில் இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. இப்பேற்பட்ட நற்குணங்களை கொண்ட கன்னி ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? என்னம்மா நீங்கள் வேற நலமா இருக்கீங்களான்னு எங்களை பார்த்து கேட்குறீங்களே. இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் பிரச்சனைக்கும் நாங்கள் வாழ்கிறதே பெரிய விஷயம். நாங்கள் எங்கம்மா சந்தோஷமாக இருக்க போகிறோம், நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு படிப்படியாக கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசை கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக வெற்றிகரமாக முடிய போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. புராண கதையின்படி மகிஷாசுரன் என்ற அரக்கனை அழிக்கிறதுக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரின் கண்ணீர் துளியிலிருந்து அம்பாள் தோன்றினாளுங்க. கன்னி தேவியாக சிங்கத்தின் மீது அமர்ந்து திரிசூலத்தால் மகிஷாசுரனை வதம் செய்தாளுங்க. இதனால கன்னி ராசி அம்பாளின் பரிபூரண வடிவமாக கருதப்படுதுங்க. பிரம்மதேவன் வான மண்டலத்துல கன்னிய ஒரு ராசியா இணைத்தார். கன்னி ராசிக்கு புதன் பகவான் அதிபதிங்க. புதன் அறிவாற்றல், ஞாபக சக்தி, புத்திசாலித்தனம், பேச்சு திறமை ஆகியவற்றை வழங்குவாருங்க. கன்னி ராசிக்காரங்க புத்திசாலியாகவும் விரைவாக யோசிக்கக்கூடியவர்களாகவும் கணக்கு மற்றும் வியாபாரத்தில் திறமைசாலியாகவும் இருப்பாங்க. சிறிய விஷயங்களை கூட நுணுக்கமாக கவனித்து எந்த வேலையையும் முடிக்காம விட மாட்டாங்க. மருத்துவம், கட்டிடக்கலை, வடிவமைப்பு, சினிமா போன்ற துறைகளில் இவங்க வெற்றி பெறுவாங்க. பிறருக்கு கற்றுக் கொடுப்பதில் இவங்க வல்லவர்களாக இருப்பாங்க. உதவி செய்வதில் ஆர்வம் உள்ளவராக இவங்க இருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க அதிகமாக யோசிப்பாங்க. சிறிய விஷயங்களை கூட மனசில் வச்சு கவலைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதனால் உடல் நலம் பாதிப்படையலாம். செரிமான பிரச்சனை, நரம்பு சம்பந்தமான நோய், மன அழுத்தமெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் பாசத்துக்காக ஏங்குபவர்களாகவும் இவங்க இருக்காங்க. பிடிவாதமான மனப்பான்மை கொண்டவர்களாகவும் சிறிய விஷயங்களுக்கு கூட பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இவங்க இருக்காங்க. கன்னி ராசிக்காரங்க
வடக்கு திசையில் தலை வைத்து படுக்கக்கூடாதுங்க. ஏன்னா இது செல்வத்தை இழக்க செய்யுங்க. பூமியின் காந்த சக்தி காரணமாக உடலில் நெகட்டிவ் எனர்ஜி உண்டாகுங்க. உடல் ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுங்க. கடன் பிரச்சனை அதிகரிக்கும். தூக்கம் இல்லாமல் தவிப்பீங்க. தலைவலி வரும். மன அழுத்தம் வரும். மேற்கு திசையிலும் தலை வச்சு படுக்கிறத தவிர்க்கணுங்க. இது உடல் நலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். பேர் புகழை குறைக்கும். வேலை இல்லாமல் இருப்பீங்க. எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். கன்னி ராசிக்காரங்க தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தா கோடீஸ்வர யோகம் உண்டாகுங்க. நிலையற்ற செல்வம் கிடைக்கும். பணம் பேரு புகழெல்லாம் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். சந்தோஷம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக இருப்பீங்க. கிழக்கு திசையில் தலை வைத்து படுத்தா அறிவு பேரு புகழ் அரசாங்க வேலையெல்லாம் கிடைக்குங்க. புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வெற்றி பெறுவீங்க. குழந்தை வாக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படுங்க. படுக்கையறை கிழக்கு அல்லது தெற்கு திசையில் இருக்கணுங்க. வீட்டின் வாசல் கிழக்கு திசையில் சூரிய ஒளி படுமாறி இருக்கணுங்க. பூஜை அறை வடக்கு திசையில் இருக்கணுங்க. துளசி செடியை வீட்டின் கிழக்கு அல்லது வடக்கு பக்கத்தில் வைக்கணுங்க. வீட்டுக்கு பச்சை மஞ்சள் வெள்ளை நிற பெயிண்ட் அடிக்கலாங்க. கன்னி ராசிக்காரங்க புதன் பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு புதன் பகவானை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. கடகம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில சுக்கிர பகவான், தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான், பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவான், அஷ்டமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. அயன சயன போகஸ்தானத்துல குரு பகவான் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை காணப்படுங்க. எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க. குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலை காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடுங்க. உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்ள போறாங்க. பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க. பெண்களுக்கு நிதானமாக பேசுறது நன்மையை தருங்க. கலைத்துறையினர்களுக்கு இந்த மாதம் கலை திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் போது கவனமா இருந்துக்கோணுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிசயமும் அற்புதமும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க.
நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 100ல் 90% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்க, அஸ்தம் சித்திரை 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க நம்மளோட கன்னி ராசியில பிறந்தவங்க. நம்மளோட கன்னி ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா
ரிஷபம், கடகம், மகரம் இவங்க எல்லாரும் நம்மளோட கன்னிராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கன்னிராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறதையே விரும்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை சூழ்ந்து இருக்கிறவங்கள உயர்த்தக்கூடிய உயர்ந்த எண்ணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் காணாமல் போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய செயலில் வேகம் பறக்க போகுது. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேற போகுது. அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள், நிர்வாகத்துறைகளை சேர்ந்தவங்க, மருத்துவ ரசாயன துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய துறைகளில் வளர்ச்சியை நீங்கள் காண போறீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய மனக்குழப்பம் நீங்க போகுது. நிலம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க, ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்க போறீங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 1, 2ஆம் பாதம்.
உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நிலம், வீடு, மனை, வாகனம் போன்ற சொத்துக்களை நீங்கள் சேர்க்க போறீங்க. திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. கலைத்துறையினருக்கு கலைத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இருக்க போகுது. வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது. உங்கள் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் நீங்க போகுது. உங்களுக்கு இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளும் காணாமல் போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.